நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆதி பாரதி கல்யாண நாள வந்து சூப்பரா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தமிழும், ஆதியும் வந்து கோயிலுக்கு போய்க்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. கோயில்ல போய் இறங்குன உடனேயும், "வாங்கப்பா சாமிக்கிட்ட போய் வந்து நம்ம பாட்டி வந்து சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு வேண்டுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதி வந்து வேண்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து எங்க அம்மாவ வந்து என் கண்ல காட்டிரு. சீக்கிரமா அவங்கள வந்து இங்க வீட்ல கொண்டு வந்து சேர்த்துரு அப்படிங்கிற மாரி வந்து சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழும் வந்து சாரதாக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க பாட்டி எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. நாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது வந்து எங்க பாட்டிய எங்க வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வர்ற வழியில வந்து சாமி கும்பிட்டாங்க. கும்பிட்டு முடிச்சு கிளம்பி வராங்க. வர்ற வழியில வந்து ஆதி வந்து பட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வர்ற மாரி காட்டுறாங்க. பட்டு புடவ வாங்குறாங்க. அடுத்து பிரியாணி, சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு கல்யாண நாளுக்கு வந்து கேக்கெல்லாம் வாங்குறாங்க. கேக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற மாரி காட்டுறாங்க. வீட்ல வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதிக்கு அத பார்த்தோனே ஆச்சரியமா போகுது. "என்ன அதீஸ் கோயிலுக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, பட்டு புடவ இருக்கு, அதுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களே, நான் சாப்பாடு ஆக்க மாட்டேனா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாரதி, "இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். அதனால தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஸ்பெஷலான நாளா? என்ன நாளு தெரியலையே?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து, "நல்லா யோசிங்க." அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு நம்ம தமிழும், ஆதியும் வந்து உள்ள போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இன்னைக்கு ஸ்பெஷல் நாள்னா என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழ் வந்து ஆதிக்கிட்ட கேட்குறாங்க. அப்பா அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ளே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கதவை தட்டுறாங்க. நம்ம பாரதி வந்து அந்த இடத்துல வந்து தமிழ் வந்து கதவை திறக்காங்க. சாரி ஆதி, நான் வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மறந்தீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கல்யாண நாள் தானே, எனக்கு இருக்கிற டென்ஷனில் அது வந்து யாவுமே இல்லை, அம்மா வேறு வீட்டில் இல்லையா, அதனால் வந்து எனக்கு எதையுமே யோசிக்க முடியல ஆதி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு வந்து அவளை சண்டை போட்டு அனுப்பி வச்சிட்டிங்க ஆண்டாள், அந்த யோசனையாக வேறு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க பாரதி, இப்போயாவது கண்டுபிடிச்சிங்களே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாங்க நெத்தியில். அதை பார்த்தோன்னே தமிழ் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கட்டி பிடிச்சாலே வந்து அப்பா அவ்வளோதான் மயங்கிடுவார். இப்போ முத்தம் வேறையா, அவ்வளோதான் அம்மாக்கிட்டே விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, போடி" அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. சரி போய் சேலையெல்லாம் கட்டிட்டு வாங்க, கேக்கெல்லாம் வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. ஆதி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன ஹெல்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை பட்டு புடவையில வந்து கொஞ்சம் மடிப்பு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நீங்கள் வந்தீங்கன்னா புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் வந்து எனக்கு சேலை கட்டி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து ஆதியை கூப்பிட்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.